ஹாய், குட் ஈவினிங். வாய்ஸ் சரியாக கேட்காதுனால வேறு ஒரு சின்ன ஒரு ஆப் மூலிமா வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ பண்ணலான்னு வரும்போதோ இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸு, ஆல்மோஸ்ட்டு ரோட் சைட்லேருந்து வர்ற ஹார்ன் சவுண்டு, நாய்ஸஸ் நிறைய எக்கச்சக்கம். இது தவிர்த்து வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு வந்தால் மேடம் பாருங்கள், அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களோட வேலையை டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எனிவே நம்மளோட விஷயத்துக்கு வந்து வருவோம். ஒர்க் அவுட் வந்து பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் வந்து அதுவும் லெக்கு ஆல்ரெடி வந்து போனதில்லை. எனக்கு சரியான சம்பவம். அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் வந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, பிளானிங் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து பிளான் பண்ணுறது வந்து என்னென்னா, என்ன நீ ஒர்க் அவுட் பண்ண போகிற. ஆல்மோஸ்ட் கமர்ஷியல் ஜிம்மில் வந்து டே பை டே வந்து சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மண்டேனா செஸ்ட்டு, சாட்டர்டேனா லெக்கு, சம்திங் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீ கமர்ஷியல் ஜிம்மில் ஒரு பீக் ஹவர்ஸில் நீ போகிறீன்னா என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறத, அதாவது அந்த டேக்கான சம்மந்தம் இல்லாத ஒரு ஒர்க் அவுட்டாக நீ பிளான் பண்ணிட்டு பண்ணு. அப்படின்னா உனக்கு வந்து மிஷின்ஸுங்க ஃப்ரீயாக இருக்கும். நீ போயிட்டு கேல்குலேட் டைமிங் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இவ்வளோ தான் டைமிங் இருக்குது படிக்கிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியும். 45 minutes to 1 hour நல்லா பெஸ்ட் ஒர்க் அவுட்டாக பண்ணலாம். ரொம்ப டீப்பாக சூப்பராக ஒரு பாடி பில்டிங் ரேஞ்சில் வந்து பண்ணோன்னா ஒரு 2 hours வந்து பண்ணுறது நல்ல ஒரு எனர்ஜி தான் பண்ணேன். ஓகே, ஃபைன், கம் டு த பாயிண்ட். என்னென்னா, அந்த பிளான் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, பிளான் பண்ணிட்டு வரும்போது அது வந்து மைண்ட் செட்டோடு இருக்கும். எப்படி நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிற, எந்த வேரியேஷனில் போட போகிற, எத்தனை ரெப் போட போகிற, ஃபஸ்ட்டு லெக் ப்ரெஸ் பண்ண போகிறோம், கிங் ஸ்குவாட் போட போகிறோம், எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம், லைனிங் கேர்ள் பண்ண போகிறோம். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங்கோட கிராஃப்ட் பண்ணணும். மைண்டுக்குள்ளே வந்து ஒரு வந்துட்டு ஜிம்மில் சில நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். நம்பர் 1, சம்பந்தம் இல்லாத சாங்ஸ் போயிட்டுருக்கும். லவ் சாங்ஸு, சம்திங், எனிவன், யாராவது எப்படி இருந்தோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அந்த பக்கம் ஏதாவது திரும்பி பார்த்தா எவனாச்சும் விளையாடிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருப்பான். அது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம். தேர்ட் ஒன் வந்து என்ன நடக்கும், ஒருத்தன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவான், ஆனால் அவனோட ரெஸ்ட் டைம் இருக்கும் இல்லையா, அந்த ரெஸ்ட் டைமோட அந்த மிஷினில் தான் உட்காந்துருப்பான். அதாவது அவன் ஒரு 12 rep தான் போட்டிருப்பான், ஆனால் அவன் ரெஸ்ட் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா அந்த மிஷின்லேயே உட்காந்துருப்பான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை 1 by 1 நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது சொல்கிறது ஓகே, ஃபைன், இதெல்லாம் முடிஞ்சுதா, மைண்ட் செட்டுக்கு வருவோம். மைண்ட் செட்டோடு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போதோ, ஈச் அண்ட் எவ்ரி செட்ஸ் நீ பண்ணும்போதோ வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகக்கூடாது. நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், பெட்டராக பண்ணியிருக்கலாம், நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு செட்ஸ் போடுறோம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே உனக்குள்ளே வந்து பேசிக்கணும். எப்படி மைண்டோட கனெக்ட் ஆகிட்டு மசில்ஸோட நீ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அப்படின்னு வந்து நீ பேசி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து நம்ம என்ன ஏதாவது ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு, அதாவது ஃப்ரீ டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணுன்றத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். ஒர்க் அவுட்டை வந்து எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கம்ப்ளீட் பண்ணி எண்ணி ஒரு 3வது வெர்ஷன் போடுவேன். அதாவது கிங் ஸ்குவாட் போடுவேன், லெக் எக்ஸ்டென்ஷன் போடுவேன், லெக் ப்ரெஸ் போடுவேன். போடும்போதுமே உனக்கு ஆல்மோஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடும். ஆனாலும் ஈச் அண்ட் எவ்ரி செட்ஸ் நீ பண்ணும்போது புதுசாக 2 நிமிஷம் ஒரு வருஷன் முடியும் போது நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெப் வந்து 8 rep to 12 rep அதில் டிசைட் பண்ணிவிட்டு என்ன இது பண்ண போறியோ கரெக்டாக அது டிசைட் பண்ணிட்டு பண்ணு. நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. ஐ திங்க் வந்து இங்கே இந்த மியூசிக் சவுண்டு, டிவி நாய்ஸ் அண்டு அவுட் ரோட் சவுண்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் டெஸ்டிங் வீடியோ இது. இதோட பெட்டரான ஒரு இது நல்லா ஒரு மைக் வாங்கிட்டு நம்ம என்ன சொல்ல வரேன்றதை நம்ம கிளியராக வந்து சொல்லுவோம். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிசனிங்.